எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேரு ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல பாரம்பரிய முறைப்படி தித்திப்பான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். அதுவும் குக்கரை பயன்படுத்தாம. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். 1/2 கிலோ அளவுக்கு நான் சிகப்பு பச்சரிசி எடுத்திருக்கிறேன். நீங்க எந்த பச்சரிசினாலும் எடுத்துக்கிடலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். 1/2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்தோம் அப்படின்னா 1.5 கிலோ அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா குறைஞ்சது 1 கிலோ அளவுக்காவது நீங்க சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கூட்டி குறைச்சி சேர்க்கறது உங்களுடைய விருப்பம். இப்போ காஞ்ச திராட்சை, முந்திரி பருப்பு, ஒரு 5-6 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நம்ம நெய் ஊற்றி செய்ய போறோம். இன்னைக்கு நம்ம குக்கர்ல செய்யல, பாத்திரத்துல தான் செய்ய போறோம். இப்போ பாத்திரத்துல தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. நம்ம நார்மலா சாதம் எப்படி பொங்குவோமோ அதே தான் நம்ம பொங்க போறோம். இப்ப மூடி போட்டு தண்ணி நல்லா சூடேறட்டும். அரிசியை நீங்க தண்ணி ஊத்தி ஊற வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. தண்ணி சூடு ஏறுறதுக்குள்ள 2-3 முறை நல்லா அரிசியை கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு வச்சிருந்தீங்கன்னா போதும். தண்ணி சூடேறவும் இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம சூடேறின தண்ணியில சேர்த்துக்கிடலாம். இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதி வர்ற டைம் ஆயிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கழனி பனைஞ்சு வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கிடுறேன். சேர்த்துட்டு ஒரட்டை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தீயை முதல்ல ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது பொங்கி வழிஞ்சிடக்கூடாது இல்லையா, அதுக்காக இந்த கரண்டி இதை மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டுருங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிருக்கனால ஒரு 4-5 நிமிஷத்தில் நல்லா கொதி வந்துடும் நம்மளுக்கு. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ ஒரட்டை நல்லா கலந்து விட்டுட்டு தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப குறைச்சிடக்கூடாது. லைட்டாக கம்மி பண்ணி வச்சிங்கன்னா போதும். நல்லா தண்ணி கொதி வந்து அதில் சாதம் வெந்தாதான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்ட் ஆயிரும் அந்த அரிசி எல்லாமே. இப்படி பாத்திரத்துல செஞ்சோம் அப்படின்னா நொய்யரிசியில செஞ்சா இப்படி இருக்கும். 1-2மா நம்மளுக்கு அந்த சாதம் இருக்கும் பாருங்க. அதை சாப்பிடும் போச்சுல ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்போ இதை மாதிரி நல்லா 2-3 முறை கலந்து விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாயிட்டு அப்படின்னா நீங்க சாதம் வடிப்போம் பாருங்க, அதே மாதிரியோட நீங்க வடிச்சு எடுக்கிறா இருந்தா எடுத்துக்கிடலாம். ஒருவேளை உங்களுக்கு கரெக்டான அளவுல தண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது நல்லா அந்த தண்ணியோட சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கும். அப்போ நீங்க நல்லா இதை கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க தண்ணியை வடிகட்டிட்டு இந்த சாதத்தை நல்லா அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க. அந்த கரண்டியை வச்சு மசிச்சோம் அப்படின்னாலே இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு குழைவா மசிச்சு வந்துடும். இப்ப தீ நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்க இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நீங்க குறைவான தீயிலே இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேர்க்கும் போச்சுலேயே கல்லு மண்ணு தூசி இல்லாத நல்ல நயமான வெல்லமா சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். நம்ம தண்ணியில வடிகட்டிட்டு சேர்த்தோம்னா கொஞ்சம் நீத்தது மாதிரி ஆயிரும். இது இன்னைக்கு நம்ம பாசி பருப்புலாம் சேர்க்கல. இது அடுத்த நாளைக்கு இருந்தா கூட நம்மளுக்கு கெட்டு போகாது. இதை மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இப்போ குறைவான தீயில இதை நல்லா கலந்து விடும் போச்சுல அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா உருகி அந்த அரிசியோட நின்று வெந்து வரும். நீங்க தீயை அதிகமாக்க கூடாது. குறைவான தீயில வச்சு நம்ம வேக வைக்கும் போச்சுலதான் அந்த சாதத்தோட இந்த வெல்லம் சேர்ந்து நல்லா ஒண்ணு போல நம்மளுக்கு இனிப்பு சமமா நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, இத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்ப வாசனைக்காக ஒரு 5-6 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பொடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நெய் தாராளமா சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பொங்கல் அப்படின்னாலே நெய் எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ உள்ள கால சூழ்நிலைக்கு நம்ம அந்த அளவுக்கு இனிப்பும் சரி நெய்யும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒத்துக்காது இல்லையா. அதனால உங்களுக்கு எப்படியோ அதுக்கு ஏற்றதுபடி நீங்க கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிடலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு நீங்க தாராளமா நெய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா மனமா இருக்கட்டும் சுவையா இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸை தாரேன் பாருங்க. இது பச்சை கற்பூரம். இது அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு கடுகு அளவுக்கு நீங்க சேர்த்தீங்கன்னா போதும். இது நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு பயன்படுத்துற கற்பூரம் தான். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஜாதிக்காய் இருக்கும், அதோட நீங்க கொஞ்சோண்டு அந்த கேரட் துருவுறதுல ஒரு கடுகு அளவுக்கு துருவிட்டு சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா மில்க் மேடோட சேர்க்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். இப்ப நெய்யில காஞ்ச திராட்சையும் முந்திரி பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பலூன் மாதிரி காஞ்ச திராட்சை உப்பி வரணும். முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌன் கலர்ல இதை மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த சாதம் வெந்துட்டான்னு பாக்குறதுக்கு இதை மாதிரி ஆடை தட்டும். இப்ப பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இன்னும் நெய் நிறைய ஊத்துனீங்கன்னா நல்லா கிளியரா நம்மளுக்கு தெரியும். நான் நெய் பாதி அளவுக்கு தான் ஊத்தி இருக்கிறேன். இப்போ இது நம்மளுக்கு கரெக்டா வெந்து வந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த சமயத்துல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நெய்யில வறுத்து வச்சிருக்கிற அந்த முந்திரியும் நீங்க திராட்சையும் நெய்யோடய சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. அந்த சூட்லேயே நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் நின்று வெந்து வரும். இது சூடாக சாப்பிட்றத காட்டிலும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம குக்கரில் செய்கிறத காட்டிலும் இப்படி பாத்திரத்தில் செய்யும் போச்சில் அது பாரம்பரிய சுவையும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ பாருங்க 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ தான் நான் சர்வ் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு நம்மளுக்கு சர்க்கரை பொங்கல் பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க. இனிப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டிங்கன்னா சர்க்கரை பொங்கல் வந்து அடி தூளா தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க பொங்கல் செஞ்சீங்க அப்படின்னா இதே மெத்தட்ல இதே பொருட்களை வச்சு செஞ்சு பாருங்க. அடிப்பொலியான டேஸ்டா இருக்கும். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மணமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.